கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 11:11, ரோமன்ஸ் 11:11. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து இந்த வசனம் எதை காட்டுது? மிஷனுக்கு, அதாவது அவருடைய நோக்கத்தை காட்டக்கூடியதாக, இடறுதலிருந்து ரட்சிப்பு. இஸ்ரவேலுடைய அவ்விசுவாசம் புறஜாதியாருடைய ரட்சிப்புக்கு என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்கே காட்டுறார். இவர் விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்தினுடைய அவ்விசுவாசம், அவருடைய தோல்வி, அதுதான் இறுதியானதா? இப்போ கர்த்தர் முழுமையாக இஸ்ரவேலை ஒழித்து விட்டாரா? ஏன்னா அவங்க வந்த இரட்சகரை விசுவாசியாதனால அவங்களுடைய இடறுதல் எப்பவுமே நிரந்தரமான ஒரு இடறுதலா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்து என்ன பதில் சொல்றாரு? அப்படி அல்லவே. இதாவது கிரேக்க மொழியில் இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா நம்ம இது முதலாவது இதே அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் கேள்வி கேட்டு சொன்னார் இல்லையா, இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா தேவனுடைய உடன்படிக்கை ஒரு மனிதனுடைய மீறுதல்கள்னால இல்லை மனிதனுடைய ஃபெயிலியர்னால அது ஒன்றும் இல்லாமல் போகிறதில்ல. மாறாக என்ன நடக்குது? அவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை எழுப்பக்கூடியது. அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக. இப்போ இஸ்ரவேலுடைய நிராகரிப்பு என்ன பண்ணுது? புறஜாதியார் ரட்சிப்பிற்கான கதவை திறக்குது. எப்படி? இஸ்ரவேல் தேசம் மேசியாவை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அதனால என்னாச்சு? இந்த சுவிசேஷம் மற்ற தேசங்களுக்கு போக ஆரம்பிச்சது. சபை என்ன ஆனது? யூதர்கள், யூதர் அல்லாத மக்கள் என்று சொல்லக்கூடிய இருவாரை சேர்க்கக்கூடியதாக. அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம் 46வது வசனம், அப்போஸ்தலனுடைய 28வது அதிகாரம் 28வது வசனம், ரோமர் 9:24, இது எல்லாமே எப்படி யூதர்களையும் புறஜாதியாரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, யூதர்களுடைய நிராகரிப்பு புறஜாதியாருடைய ரட்சிப்புக்கு ஏற்றதாக மாறக்கூடியதாக. இது எதற்காக? இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை எழுப்புவதற்காக. அப்போ அவங்களுக்குள்ள என்ன, ஒரு பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் உண்டாகணுமே ஒழிய பொறாமை வருவதில்லை. ஐயோ, நம்ம இப்படிப்பட்ட தேவனை விட்டு விட்டோமே என்று வரக்கூடியதாக. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் புறஜாதியார் எப்படி உடன்படிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவங்களும் அனுபவிக்கிறாங்க, நம்ம இதை இழந்து போயிட்டோம், அதனால் நம்ம திரும்ப கர்த்தர்கிட்ட போகணும்னு சொல்லக்கூடிய அவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வரக்கூடியதாக. ஏன்னா உபாகம் 32வது அதிகாரம் 21வது சொல்லும் போதே இஸ்ரவேல் தேசம் என்ன பண்ணுவார்? மற்ற தேசங்கள் மூலமாய் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வருவார் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இஸ்ரவேல் தேசத்தினுடைய தோல்வி இல்லை அவங்களுடைய அவ்விசுவாசம், அவங்க இழந்து போனது முழுமையான காரியம் கிடையவே கிடையாது. தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. இதை நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இஸ்ரவேலினுடைய தோல்வி என்னாச்சு? புறஜாதியார் உள்ள வருவதற்கு ஒரு வாய்ப்பாக மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தர் எந்த தோல்வியில் இருந்தோம் அவர் மக்களை மீட்க முடியும் என்று நம் கர்த்தர் மேலே ஒரு விசுவாசத்தை கொண்டு வரக்கூடியதாக. இஸ்ரவேலுடைய மீறுதல் என்ன ஆயிடுத்து? மொத்த உலகத்திற்கும் ஒரு ரட்சிப்பு வருவதற்கு ஒரு கதவாக மாறினது. அப்போ புறஜாதியாருடைய ரட்சிப்பு என்பது தேவனுடைய உலகளாவிய திட்டம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? ஏன்னா கர்த்தருடைய இரக்கம் அவ்வளோ பெரிய இரக்கம். அப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்மை பார்ப்பவர்கள் என்ன இப்படிப்பட்ட தேவனா என்று அவர்களுக்குள் ஒரு பசி தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்.
ஏன்னா எப்படி புறஜாதியாருடைய வாழ்க்கை, புறஜாதியாருடைய ஆசீர்வாதம், புறஜாதியாருடைய உடன்படிக்கைக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அவங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் தேச மக்களுக்குள்ள எப்படி ஒரு வைராக்கியத்தை உண்டாக்குனாரோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை அறியாத மக்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் வரக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் வாழ நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழுகிறோம் என்று எங்களை அர்ப்பணித்து வாழுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் விட்டுவிட்டோமே என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் விதமாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.